வண்டர்ஃபுல். இங்கே பாருங்களேன், இந்த மான்கள் எவ்வளோ சூப்பராக கழுதை புலிகள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு. இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மான்களின் கால்கள் அந்த கண்மலையின் மேலே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்குதுங்க. இதுக்கு ரிலேட்டடான வேத வசனம் ஒன்று இருக்குது, வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்ற வார்த்தைக்கேற்ப நம் கால்களையும் மான் கால்களை போலாக்கி கண்மலையாம் தன்மேல் அவர் நிறுத்தி கொள்ளுகிறாருங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அந்த மான்கள் எப்படி கண்மலையின் மேலேயே நிற்கிதோ அதே போல நாமும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்பதற்கு, அவரோடு வாழ்வதற்கு, அவருக்குள்ளாக வேர்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். Let's believe in Christ and live the victorious life. God bless you.